கிறிஸ்மஸ் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து டி நகர் போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JCFini Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கல ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்த்து இருப்பீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இன்னும் உங்க சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்ட் 2க்கும் இந்த வீடியோவையும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எங்க சேனல் உள்ள வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு பதிலா எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். அண்ட் அதுதான் வந்து அந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷன், ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து டி நகர் போறோம். ஸோ ஷாப்பிங் வீடியோ தான். அண்ட் இதுவே ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க அண்ட் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோலே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எனக்கு ஷூஸ் வேறு வாங்கணும். ஸோ ஷூஸ் வாங்குறது அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டி நகர் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவோமா இல்ல பெரியமேடு போவோமா ஷூ வாங்க அப்படின்னு தெரியல. பெரியமேட்ல வந்து ஷூஸ்லாம் நல்லா இருக்கும் அண்ட் இதையும் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்ட்ரீட் சீரீஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டி நகர்து. பட் அண்ணா நகரோடைய இதே வந்து இன்னும் முடியல. கண்ணு ரொம்ப கூசுது ஏசி அடிக்கிறதுனால. அண்ட் அந்த ஸ்ட்ரீட் சீரீஸ் வந்து போடுவோமா என்னன்னு தெரியல. பட் இதுல வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து இந்த ஃபுல் வீடியோ எடுக்கிறதுல தான் இருக்கும். பட் இது எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா எடுக்கிறேன். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்க சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். பிளாக் பேண்ட், பிளாக் ஷர்ட். வெளியில விற்கிற வாட்டர் ரொம்ப நாளா பேக் பண்ணி வச்சிருக்க பாட்டில் இருக்கும். கார்ல தண்ணி லோட் பண்ணியாச்சு. எப்பவுமே வெளியே போகும்போது வீட்டுல இருந்தே தண்ணி எடுத்துட்டு போறது நல்லது. இங்கேருந்து போகும்போது நுங்கம்பாக்கம் வழியாக தான் போயிருந்தோம். ஸோ போகிற வழியாக அந்த சப்வே வழியாக பார்க்கும்போது அடடா நம்ம இப்படி தானே காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு எங்கள் காலேஜை பார்த்துக்கிட்டு வந்திருந்தேன். இங்கே தான் அந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுதான் எங்கள் காலேஜ். வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து இந்த இடம் தான் சென்னை சில்க்ஸ். அங்கே வந்து வெளியே அவுட்லெட்டில் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு எல்லாருக்குமே காஃபியும் எனக்கு வந்து கோலி சோடா வாங்கியிருந்தேன். எப்பவும் போல் ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் செம்ம மாசாக செம்ம கிளாஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோலி சோடா எங்கே ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். எப்பவும் போல் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அவங்க தனியாக பிரிஞ்சுட்டாங்க. நானும் அண்ணனும் வெளியே சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிக்கிட்டு வெளியே சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் மேலெல்லாம் நாங்கள் போய் ட்ரெஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒருத்தர் வந்துட்டு குறுக்கில் இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி வந்து தம்பி இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம அப்படியே டீசெண்டாக ஸ்ட்ரீட் ஃபுட் சீரீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடில் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். போனால் செம்ம ரஷ்ஷுங்க. சென்னையில் இருக்கிற மொத்த கிறிஸ்டின் ஃபேமிலி அங்கே தான் இருந்துச்சு போல்.
ஸோ அதனால அன்றைக்கி செம்ம ரஷ்ஷு, அதுவும் நம்ம வந்து வீக்கெண்ட் வேறு, அதனால் பயங்கர ரஷ்ஷு. அப்படி நான் பார்த்த கடை தான் வந்து ஒரு சில கடைகள்லாம் வந்து செலக்டடாக எடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு கடை பார்த்தப்போ இந்த பால் கடம்பு வந்து வித்துட்டு இருந்தாங்க. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன வந்து வீடியோ எடுங்க, என்ன ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கே அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார். போன ஜென்மத்தில் விளாகராக இருந்தார் போல். ஸோ நானும் சாப்பிட்டு ட்ரை பண்ணேன். இது ஒன்றும் ஒரிஜினல் இல்லைங்க, அவங்க ஏதோ ஒரு மில்க் மேடு இதுலேயே ட்ரை பண்ணி செஞ்சுருக்காங்க, ஒரிஜினல் கிடையாது. அப்படியே ரிவர்ஸ் வந்தால் இந்த பழங்காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி வீடியோ தான் ரிவர்ஸில் போச்சுன்னு பார்த்தா நம்மளே ரிவர்ஸுக்கு கொண்டு போன ஐட்டம் தான் இந்த குச்சி ஐஸ். இந்த ஐஸை வந்து ஐஸ் கோலான்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து நல்ல ஐஸை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஒரு டம்ளரில் போட்டு அதில் ஒரு ஸ்டிக் வச்சு எல்லா ஃப்ளேவர்ஸான எசன்ஸும் போட்டு கொடுப்பாங்க. ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் அண்ட் அது மாதிரி எல்லாமே, கோலா எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே எடுக்க முடியாதுன்றதுக்காக ஒரு இடத்துல வந்து நானும் ட்ரை பண்ணி சும்மா குழந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து இந்த மசாலா பொரி வித்துட்டு இருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு போட சொல்லியிருந்தேன். அங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த வேர்க்கடலை போடுவாங்க. அவிச்ச வேர்க்கடலை வாசனைக்கே நம்மளை இழுத்துரும். அதையும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கியாச்சு. இதுவும் வந்து 50 ரூபாய் ஒரு பாக்ஸு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ரிவர்ஸில் வந்தால் இந்த கடை செம்மையாக இருந்துச்சு. என்னடா கடை அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி எடுத்த கடை தாங்க, 70mm. இது வந்து நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. டி நகரில் லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் தான் எடுக்கணும்னு ஒரு பிளான். லாஸ்ட் இயர் வந்து ஒரு மாதிரி பீகாக் க்ரீனில் எடுத்திருந்தேன், இந்த வாட்டி பர்பிளில் எடுக்கணும்னு ஆசை. பட் நிறைய ஷர்ட்ஸ் ட்ரை பண்ணோன்னே எனக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து மென்ஸ் பொட்டிக் வேர் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு இந்த யூஎஸ் போலோ ஷர்ட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபிட்டு பக்காவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஷர்ட்டு. அண்ட் நான் எந்த ஷர்ட் எடுத்தேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கரெக்டாக பண்ணுறவங்களோட நேம்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து இந்த நியூ இயர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற 1K செலிப்ரேஷனில் அவங்களுக்குலாம் வந்து ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா காரில் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் நம்ம வந்து இந்த ட்ரீஸு, அதுக்கப்புறம் கிரிப் டாய்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஷூஸ்லாம் வாங்கலை, லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு நாள் நமக்கு வந்து கண்டிப்பாக போய் வாங்கிடலாம். The next day. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு வந்து சண்டே அண்ட் நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நம்மளுக்கு. இந்த சண்டே வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ சர்ச்சுக்கு வந்து கார் போட்டுட்டு இப்போ சர்ச்சுக்கு போக போகிறேன். அண்ட் நேற்று வந்து டி நகர் போய் ட்ரெஸ்லாம் எடுத்தோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸ்லேயே இவங்க ஃபுல் ஷாப்பிங்கும் முடிச்சிட்டாங்க. அண்ட் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. என்னால் காட்ட முடியல, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னடா சொல்கிறது, நானே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுக்கல. அங்கே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். பட் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஸோ எனக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அங்கே வந்து நிறைய அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். சத்தியமாக வாழ்நாள்லேயே அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டேன். அவ்வளோ ஃபஸ்ட்டு கேவலமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். அண்டு அந்த கடையை நான் வந்து காட்டவே இல்லை, வீடியோவும் எடுக்கல. ஏன்னா ஃபுல்லி டிசப்பாயிண்டட். உள்ளே போன உடனே எனக்கு வந்து ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் தான். அதனால் நான் வீடியோவே எடுக்கல. நீங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. எந்த ஹோட்டல்னு சொல்லட்டா? கேட்டுச்சா? ஹோட்டல் ரேணுகான்னு ஒரு ஹோட்டல். நம்ம ஏன் வந்து போய் சொல்லணும்? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும்ல. ஹோட்டல் ரேணுகான்னு ஒன்று, அந்த வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு முன்னாலே ரைட் ஒன்று போவோம், சத்யா பஜாருக்கு ஆப்போசிட்டில். அது உள்ள ஒரு ஹோட்டல் ரேணுகான்ட்டு. சத்தியமாக போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உள்ளே இருந்துச்சு. நாங்கள் தான் வந்து அவசரப்பட்டு உள்ளே போயிட்டோம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே வந்து யா மொஹிதீன் அப்புறம் நிறைய இருக்குது. இது ஒன்றும் ப்ரொமோஷன்ஸ்க்காக நான் வந்து இப்படி பேசுறது கிடையாது. சீரியஸாகவே வந்து வர்ஸ்ட் ஃபுட்டு. நல்லா கொடுத்தா கூட பரவாயில்ல, காசும் அவ்வளோ வாங்கிட்டாங்க. பட் நல்லாவே இல்லை. ஒரு மீல்ஸ் 140 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை சாப்பாடு. அண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணாதீங்க. முக்கால்வாசி டி நகர் போகும்போது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்ருங்க. அதுவே வந்து உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அண்ட் அங்கே போயிட்டு நான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிரிப்பெல்லாம் வந்து அந்த கிரிப்பில் வைக்கிற டாய்ஸ்லாம் வந்து பார்த்தேன். ரொம்ப வந்து குட்டி குட்டி கடைங்க தான் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இது வந்து கிடைக்கல. அண்ட் அதனால திரும்பி வந்துட்டோம். ஷூஸும் வாங்கலை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் ஷூ வாங்குற வீடியோ கண்டிப்பாக பெரியமேடில் தான் போய் வாங்குவேன். பட் பெரியமேடில் வாங்குறேன்னா இல்லை அம்பத்தூரில் வாங்குறேன்னான்னு தெரியல. வாங்கினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் வந்து சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து இங்கே ராஜா சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது அண்ட் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. 2 இடத்துலையும் நம்ம வந்து விசாரிக்க போகிறோம். 2 இடத்துல எங்கே கம்மியாக இருக்கோ ஸோ அங்கே நம்ம வந்து வாங்கிடலாம். அண்ட் இந்த வீடியோஸில் வந்து நம்ம நிறைய வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் டி நகரில். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். வரட்டா?
ஓகே கைஸ், சர்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணலாம். ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஸ்மால் ட்ரீ வந்து 3 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1500, அதுக்கப்புறம் 5 ஃபீட்டு, அதுக்கப்புறம் 6 ஃபீட் 7 ஃபீட்லாம் இருக்குது. 7 ஃபீட் பார்த்தீங்கன்னா 6000 rupees வருது. அண்ட் கிரிப் டாய்ஸுமே இருந்துச்சு. எனக்கு கிரிப் டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வாங்கலை. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் வாங்குங்க. ஆனால் எனக்கு வந்து ப்ரைஸுக்கு எனக்கு இங்கே செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து ராஜா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் எவ்வளோ பெரிய ஸ்கேமில் நம்ம மாட்டியிருப்போம் கொஞ்சம் நேரத்தில். இங்கே வந்து 7 ஃபீட் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 1250 அண்ட் 6 ஃபீட் ட்ரீ வந்து 900 தான் வந்துருந்துச்சு. அங்கே வந்து 7 ஃபீட் ட்ரீ வந்து 6000 rupeesம், 6 ஃபீட் ட்ரீ வந்து 3000க்கும் இருந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தோம். அண்ட் எல்லாமே வந்து குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120, 200 அந்த ரேஞ்சில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 85, 70 அவ்வளோ ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வர ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100, 200 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா 300, 400 ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் 2 கடை 3 கடை ஏறி இறங்கி அப்போ தான் விசாரித்து தான் வாங்கணும் அப்படின்ட்டு. கடைசியாக இந்த ஸ்டாரையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு வழி அந்த ஸ்டாரையும் பேக் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரீயும் பேக் பண்ணி கொடுத்தாங்க சூப்பராகவே. அண்ட் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அண்ட் எல்லாமே வந்து பக்காவான சேஃபான பேக். அண்ட் அதுக்கப்புறமா நானும் போய் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் இந்த ஸ்டாருக்கு தேவையான ஒயரிங் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் நைட்டு வந்து வீட்டில் வந்து ஸ்டாரையும் அப்பா மாட்டி விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிரிப்பு உள்ளே வைக்கிறதுக்கான லைட்டு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 rupees வந்துருந்துச்சு. இது வந்து ஒரு 2 மீட்டர்ஸான லைட்டு. அண்ட் நல்ல குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பால்ஸும் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees. ஒரு பேக்கெட்டில் வந்து 6 பால்ஸ் வரும். அதுலேயே பெரிய சைஸ் வந்து 55 rupees. அண்ட் இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மூணாவது நான் வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 12 piece வரும். இதுக்கு நம்ம தான் வந்து ஒயர்லாம் வந்து மாட்டி வந்து தொங்க விடணும். இது வந்து 80 rupees வந்துருந்துச்சு. அதுலேயே வந்து
வந்து நான் வந்து கோல்டு கலருமே வாங்கியிருந்தேன். அண்ட் இதுவுமே வந்து 80 rupees 12 பீஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் மெயினாக வந்து வாங்கினதே வந்து இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் தான். கொஞ்சம் அழகாக வந்து அந்த டிஸ்கோ லைட் மாதிரி இருந்துச்சு. நைட்டில் வந்து அந்த லைட்டிங்க்கு பயங்கரமாக ஷைன் ஆச்சு. 80 rupeesக்கு அதுவும் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டார் பேக்கெட்டை வாங்கியிருந்தேன் சில்வரில். அண்ட் நம்மளோட கான்செப்டே வந்து சில்வர் அண்ட் ரெட் அண்ட் கோல்டு, அதுதான் வந்து நம்ம கான்செப்ட். அண்ட் அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ப்ரிங் பார்த்தேன், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த காற்றுல வந்து ஆடும்போது செம்மையாக இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கில் அந்த டாய். அண்ட் இதையும் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 rupees. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நான் வாங்கினது வந்து இந்த சாண்டா ஸ்டிக்கு. இதில் வந்து ஒரு 4 பீஸ் வரும். இந்த 4 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 rupees. அண்ட் இதுவுமே வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் வாங்கினது வந்து ட்ரீக்கான லைட்டு. இது வந்து ஒரு 10 மீட்டர் to 15 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னு வைங்களா 600 rupees. இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் ட்ரீயில் மாட்டியிருந்த இந்த சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறமா புதுசெல்லாம் மாட்ட ஆரம்பித்தேன். அண்ட் அது எல்லாமே மாட்டின உடனே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. புதுசாக மாட்டினது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடில் மாட்டிட்டு பழைய இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக் சைட்லேயும் மாட்டிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அட்லாஸ்ட் நான் வந்து இந்த லைட்டையுமே வந்து சுற்றிட்டேன். ஃபுல்லாகவே அந்த லைட்டு சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. அட்லாஸ்ட் இந்த அவுட்புட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லா வருஷமும் வந்து நாங்கள் வந்து சாட்டர்டேஸில் தான் போவோம் ட்ரெஸ் எடுக்க. சாட்டர்டே போயிட்டு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே சண்டே சர்ச்சுக்கெலாம் போய்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ்லாம் எடுத்து ஃபேமிலியில் எல்லோரும் உட்காந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபின்சியோட ட்ரெஸ், அம்மாவோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் தாத்தாவோட ட்ரெஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா பாட்டி இது, அம்மாச்சி இது, அதுக்கப்புறம் அப்பா ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்குமே கிஃப்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த ஒரு பேக்கும் இந்த 2 கேலண்டரும் கொடுத்தாங்க. எத்தனை பேர் வீட்டில் அவங்க அம்மா வந்து நம்ம அம்மாங்க வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு போய் இந்த பேக் கட்டுப்பிடி பையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடைசியாக நான் வாங்காமல் இருந்தது இந்த கிரிப் டாய்ஸ் மட்டும்தான். அதுக்குமே வந்து இந்த காவேரி பக்கத்தில் இருக்கிற எவரெஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தோம். இங்கே வந்து இந்த ஸ்மாலாக இருந்துச்சு, ரொம்பவே குட்டியாக 450 rupeesக்கு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரிஜினலாக வேணும். இது வந்து சைனா செட்டு அண்ட் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக். அவங்களே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தா ரொம்பவே வந்து ரியலான ஒரு டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. நிறைய கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ், கிறிஸ்மஸுக்காகவே ஒரு கடை திறந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க ஒரு பேக் ஷாப். இது வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சு. அண்ட் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்துச்சு. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இதே வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் பெயிண்ட் டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து ப்ரைஸ் 800 rupees. ஒரு நல்ல பேக் பண்ணி. குட் ஈவினிங் guys, வெல்கம் பேக் டு JC Fini Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப் ஃபிக்ஸ் பண்ண போறோம். நேற்று நைட்டே வந்து நான் வந்து இந்த ட்ரீ வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ட்ரீ வாங்கியிருந்தோம். அதில் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம். அண்ட் என்னன்னா ஒரு கடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இன்னொரு கடைக்கும் உள்ள எவ்வளோ டிஃபரன்ஸ் ப்ரைஸ்ல இருக்கு அப்படின்றத நான் நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து ஒரு ப்ரைஸ் சொல்றாங்க, ஒரு பொருள் வாங்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு தேவை, நான் இந்த பொருள் வாங்க போறேன் அப்படின்னு நான் போறேன்னா நம்ம வந்து ஒரு 4-5 கடை விசாரிக்கணும், எங்க கம்மியா இருக்கும் அங்கதான் வாங்கணும். சொல்றாங்க அப்படியே ஒரு பிரைஸ் சொல்றாங்க, உடனே நம்பி வாங்கிடக்கூடாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னா நீங்க அப்படி நினைச்சிட்டு அங்க போய் பார்த்துட்டு அதிகமா இருக்கே வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடாதீங்க. இன்னொரு கடையில போய் விசாரிங்க. நான் ராஜா சூப்பர் மார்க்கெட்னு சொல்ல, வேற எங்கனாலும் போய் விசாரிங்க. கேரல்ஸ்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கேரல்ஸ்ன்றது அப்படின்னான்னு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைம்ல அவங்களோட ஃபேமிலியில நிறைய கஷ்டம் இருந்திருக்கலாம். அந்த வருஷம் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாமே வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்,
அந்த கஷ்டம்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில போய் நம்ம பாட்டு பாடி சாங்ஸ் பாடி டான்ஸ் ஆடி அண்ட் அவங்க ஃபேமிலியில ஒரு ப்ரேயர் பண்ணி அது வருவாங்க. எங்க இருந்து வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எங்க சர்ச் இருக்குன்னா எங்க சர்ச்ல இருந்து ஒரு டீம் வருவாங்க. இந்த வாட்டி எங்க சர்ச்ல இருந்து வரல, எங்க சர்ச்ல அந்த இது கிடையாது, கேரல்ஸ் கிடையாது. பட் இது வந்து IEM என்ற ஒரு மிஷனரி இருக்காங்க. மிஷனரின்றது வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், இந்த மவுண்டெயின்ஸ், அங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இவங்க வந்து மினிஸ்ட்ரிஸ், இந்த காட்ஸோட வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருந்து வந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அங்கதான் நம்ம போய் அவங்க தான் இங்க வராங்க. அண்ட் அவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து பாட்டுலாம் பாடி, கிறிஸ்மஸ் சாங்ஸ் எல்லாம் பாடி, அண்ட் ஒரு குரூப்பா வந்து மியூசிக் எல்லாம் பண்ணி பாடி அது பண்ண போறாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கவர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா கவர் பண்றேன், பட் கவர் பண்ணுவேன். கிரிப் வந்து வாங்கியாச்சு, கிரிப்போட டாய்ஸும் வாங்கியாச்சு. அண்ட் ட்ரீ உங்களுக்கு இப்ப காட்டுறேன் ஒரு வியூக்காக. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல அதர்சம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதர்சம் ஃபர்ஸ்ட் அதர்சம், அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்திருக்காங்க. அம்மாச்சி நான் காட்டியிருப்பேன். அண்ட் அம்மாச்சி வந்து இப்போ வந்து அதர்சம் சுட போறாங்க. சுடுற குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வீட்டுல கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கனால நான் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு வீடியோ எடுத்துக்கிறேன். கோச்சிக்காதீங்க மக்களே, ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பார்ட் 1க்கு வந்து நீங்க அவ்வளவு சப்போர்ட் கொடுக்கல, அட்லீஸ்ட் பார்ட் 2க்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அநேக வாக்கு தத்தங்களை அப்பாவுடைய வார்த்தைகளை கொடுத்து இந்த வார்த்தை உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas. ஓகே கைஸ், வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு கிரிப்பையும் காட்டியிருப்பேன். அண்ட் இப்போ வந்து கிரிப்போட ஜங்ஷன் பாக்ஸு கிரிப்புக்கு தனியாக வாங்கியாச்சு. இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ப்ராப்பர்ட்டி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வைக்கிறதுக்கு தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் இதுதான் வந்து கிரிப்பு பாக்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல பேக்கிங்கில் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ள நல்ல பேப்பரில் ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு வந்து அது உடையாமல் சேஃபாக எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டாய்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரிப் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த கிரிப்பில் வந்து வச்ச உடனே எல்லா டாய்ஸுமே அழகாகிடுச்சு. உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு பேசலாம். இப்போ வந்து முறுக்கு சுட்டு நம்ம கிட்ட ஒன்று குத்துட்டாங்க. ஒரு முறுக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு நல்லா
புது செம்மையாக இருக்குது. எங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்றதுக்காக சொல்ல, உண்மையாகவே செம்மையாக இருக்குது. டெலிஷியஸ். அண்ட் அடுத்து வந்து அதர்ஸும் சுட போகிறாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேமிலி டைம் வந்து அப்படிதான் இருக்கும். எப்பவுமே வந்து எல்லா வருஷம் கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுப்போம். அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் எடுப்போம். அதுக்கப்புறம் அண்ட் மெயினாக வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு அவங்களுக்குலாம் எடுப்போம். அக்காக்கு அப்புறம் அண்ணாக்கெல்லாம் எடுப்போம். தீன் அண்ணாக்கும் எடுப்போம். ஸோ எல்லாருக்குமே எடுத்துருவோம். அண்ட் எல்லாருக்குமே காட்டிட்டேன். எனக்கு தான் நான் காட்டவே இல்லை உங்களுக்கு ஷர்ட். இந்த ஷர்ட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுதான் நான் எடுத்த ஷர்ட். எவ்வளோ பேர் கரெக்டாக வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஷர்ட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து பேண்ட் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதுக்கு ஸ்லிம் ஃபிட்டில் பிளாக் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பேண்ட்டு. ஸோ இந்த பேண்ட்டுக்கு பிளாக் பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டு தான் காம்போ. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் போட போகிறேன். இந்த லினன் ஷர்ட்டு, இந்த லினன் சொல்றதை விட கதர் சட்டைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கதர் சட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுதாங்க. இந்த ஷர்ட் தாங்க நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஎஸ் போலோ அந்த ஷர்ட் எடுத்துருக்கோம். யூஎஸ் போலோவில் தான் எடுத்துருக்கோம் இந்த ஷர்ட்டு. அண்ட் இந்த ஷர்ட்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாருங்க. இதில் தான் இந்த ஷர்ட் எடுத்துருந்தோம். ஸோ இந்த ஷர்ட்டுமே வந்து எடுத்திருக்கேன். The next day. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதர்ஸ் செஞ்ச வீடியோவில் காட்டியிருப்பேன். அண்ட் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா அவங்க செய்யும்போது டேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லலை. அண்ட் டேஸ்ட் ரியலாகவே செம்மையாக இருந்துச்சு. நான் வேணா உங்களுக்கு செஞ்ச அதர்சத்தோட வீடியோலாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் வேணா நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு கூட திரும்பி வேலை சொல்கிறேன். பட் ரியலாகவே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அதர்சம் பிடிக்குமா முறுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்பேன். பலகாரம் சாப்பிட்றத விட நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த அச்சு முறுக்கு செய்ய போகிறாங்க இன்றைக்கி. ஆனால் நான் இருக்க மாட்டேன். வீடியோ எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. பாட்டி செய்ய போகிறாங்க. தாத்தா முறுக்கு செஞ்சார். அம்மாச்சி வந்து அதர்சம் செஞ்சாங்க. அண்டு இதுக்கப்புறம் வந்து அந்த கலகலா செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவு உருண்டையா, அந்த ஸ்வீட்டாக இருக்கும்ல மாவு உருண்டை, ஓகே, அது வந்து பக்கத்து வீட்டில் வந்து அவங்க செய்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வந்து நம்ம வந்து குலோப் ஜாம் செய்ய போகிறோம். ஸோ அதை வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நான் நிறைய கவர் பண்ணுறேன். இந்த பார்ட் வந்து நிறைய வரும். அண்ட் இப்போ வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து 2 இடத்துக்கு போகிறேன் இன்னைக்கு. ரெண்டுமே வந்து சென்னை சிட்டி கிட்ட போகிறேன். அண்ட் ஒரு விஷயம் காரணம் வந்து மெயினாக ஷூ வாங்கணும். பெரியமேடு போகணும். பெரியமேடில் வந்து நிறைய ஷூ ஷாப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து தேடி இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த ஷூ தான் வேணும் அப்படின்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அந்த மாதிரி இடம். இப்போ பாரிஸ் போனால் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹோல்சேலாக எப்படி கிடைக்குது அது மாதிரி வந்து அங்கே போனீங்கன்னா வந்து சிங்கிள் ஷூவே வந்து 4 வெரைட்டியாக 4 கலர்ஸில் அந்த மாதிரி நிறைய வந்து பேர்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் தேடி பொறுமையாக உட்காந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக அந்த நேரு ஸ்டேடியம் ஆப்போசிட் ரோடு தான் பெரியமேட் ரோடு. ஃபுல்லாக ஷூ ஷாப்ஸ் தான். நீங்கள் போய் தேடுற வரைக்கும் ஷூ ஷாப்ஸ் தான் இருக்கும். அங்கே போகிறோம். ரெண்டாவது மெயின் விஷயம், ஃபஸ்ட்டு போகிற விஷயம் வந்து இந்த டெய்லர் கடைக்கு போகிறோம். ஸோ நான் வந்து பெரம்பூர் கிட்ட வந்து அந்த புளியந்தோப்பு இருக்குல்ல, அங்கே வந்து நான் ஒரு டெய்லர் முரளிஸ் அப்படின்னு சொல்லி அங்கே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து அதுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டெய்லர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அளவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரியமேட் போகிறோமா, இல்லை பெரியமேடில் போய் ஷூலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெய்லர் கடைக்கு போகிறோமா, எதுவுமே தெரியல, பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் கேரல்ஸ் வந்த வீடியோலாம் காட்டிட்டேன் உங்களுக்கு. நான் எல்லாமே எடுத்துட்டேன். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பார்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வாங்க இப்போ வந்து நம்ம போகிற ட்ராவலிங் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சென்னையை ஜாலியாக பார்த்துக்கிட்டு வாங்க வீட்டிலேயே உட்காந்து.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பெரம்பூரில் இருக்கிற புளியந்தோப்பு கிட்ட போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நம்ம போயிட்டு முரளி டெய்லர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் அளவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரல் போகும்போது பயங்கர பசி. அப்போ தான் வந்து நாங்கள் முதலியார் மெஸ் அப்படின்னு ஒரு மெஸ் பார்த்தோம். அங்கே வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் அண்ணா எல்லாருமே வந்து மீல்ஸு அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் பர்சனலாக ட்ரை பண்ணேன் இந்த மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் செம்ம அல்ட்டியாக இருந்துச்சு. அண்ட் பீஸ் தான் லைட்டாக ஹார்டாக இருந்துச்சு. மற்றபடி இதுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே சென்னையோட அழகை ரசிச்சுக்கிட்டே பெரியமேடுக்கு போயிட்டு இருந்தோம். எப்போ போல் நான் வந்து எப்பவுமே வாங்குற கடை சன்ஷைன் கலெக்ஷன்ஸ். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கையும் நான் கீழே தரேன். இவங்க வந்து அப்டேட் பண்ணும் போதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷூஸோட ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இந்த மாடல்ஸுமே நிறைய வச்சுருப்பாங்க, சூப்பராகவே இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் நான் போன டைமுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இல்லை, அவுடேட்டடாக ஆயிடுச்சு. அண்ட் இனிமேல் அப்டேட் பண்ணுவாங்க. பட் கிராக்ஸு அதெல்லாமே ஃபஸ்ட் காப்பியே வச்சுருப்பாங்க. 500 rupeesக்கு 50% ஆஃபர்லலாம் போட்டுருந்துச்சு. இவங்க கிட்ட மட்டும் இல்லை, எல்லா கடையுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே வந்து ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸாக தான் இருக்கும், பட் காஸ்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஷூஸுமே நான் இங்கே தான் வாங்கினது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னீக்கர்ஸு, சங்கி ஷூஸு, அதுக்கப்புறம் வந்து பூட்ஸு, இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். அண்ட் நான் மெயினாக வந்ததே வந்து இந்த ஃபார்மல் ஷர்ட்ஸ்க்கு போடுற மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். அண்ட் கடைசியில் நான் நிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து செலக்ட் பண்ண ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது எல்லாமே வந்து 50% ஆஃபரில் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ஷூஸில் இந்த ஷைனிங்காக இருக்குல்ல, இந்த மாதிரி ஷூஸ் தான் நான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். அண்ட் இங்கே வந்த ப்ரைஸ் வந்து 1350 அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்டில் நம்ம வந்து 1100க்கு வாங்கியாச்சு. அண்ட் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஷூஸ் கடை தான் இருக்கும். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக ஷூஸ் கடை தான். எங்கே போனீங்கனாலும் ஒரே ப்ரைஸு, பட் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ரேட் வந்து பேசி நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம். அண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோடு பேர் வந்து பெரியமேடு ரோடு. ஃபுல்லாகவே ஷூஸ் அண்ட் லெதர்ஸ் தான். ஹேண்ட் பேக்ஸ்லேருந்து மென்ஸோட ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே வந்து ரோட் சைட்லேயே வந்து போட்டிருப்பாங்க இந்த சின்ன சின்ன வந்து லைட்டாக வந்து ஸ்ட்ரெயின்ஸு ப்ராப்ளம்ஸ் அந்த பிஞ்சது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஷூஸுமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டு வச்சிருப்பாங்க லெதர்ஸில். அண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வரும்போது வந்து ஒரு கடையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம், முட்டை போண்டா அது மாதிரிலாம் சாப்பிட்டோம். அந்த கடை வந்து மஸ்ட் ரெக்கமெண்டட். என்னதான் சின்னதாக வீடியோ போட்டிருந்தாலும் பயங்கரமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் ட்ரை பண்ண சமோசா, கறி சமோசா எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரிட்டர்ன் நாங்கள் வந்து பொர்ஷாக்கம் வழியாக வந்துட்டு இருந்தோம். இங்கே இறங்கும் போது தான் அப்பா செம்ம ஜொலிச்சுது. ரோடே செம்ம ரஷ்ஷு. ஏன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னால் தானே போயிருந்தேன் கிறிஸ்மஸ்க்கு. பயங்கர ரஷ்ஷு ரெண்டு சைடுமே. அண்ட் இந்த சரவணா ஸ்டோர் பார்த்தா இது சரவணா ஸ்டோர் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஹைப்பர் மால் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரெண்டு சைடுமே பயங்கர ரஷ்ஷு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும். கோவிடும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் இங்கே இல்லை, அதர் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க மக்களே. நான் எப்போவுமே வந்து வெளியே போனால் மாஸ்க் போட்டு போவேன். உங்களுக்குமே நான் எல்லா டைமும் மாஸ்க் போடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் மறக்காமல் எங்கே போனாலும் வெளியே போகும்போதும் சரி வரும்போதும் சரி மாஸ்க் போட்டுக்கோங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் நல்ல ஹாட் வாட்டர் குடிங்க. இந்த மாதிரி கஷாயங்கள்லாம் போட்டு குடிங்க. எந்த டிசீஸும் நம்மளுக்கு வராது. ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஷாப்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு நேரில் காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து சன்ஷைன்ஸ் கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ எப்போவுமே அவங்ககிட்ட தான் வாங்குவேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த ஷூவுமே அங்கே தான் வாங்கினது. அண்ட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கட் சாக்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒன்றும் இல்லை, 2 வாங்கியிருக்கேன். ஸோ 2 கிறிஸ்மஸ்க்கு ஒன்று, நியூ இயர்க்கு ஒன்று. ஸோ 2மே வாங்கியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் நான் வந்து வாங்கின ஷூஸ். உங்களுக்கு நான் வந்து கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
அண்ட் இதுதான் ஷூஸ். இது வந்து ஆக்சுவலி பார்ட்டி வேர் ஷூஸ். இது வந்து கட் ஷூஸ் மாதிரி வரும், பட் இது வந்து லைட்டாக லோஃபர்ஸ் மாதிரியும் கட் ஷூஸ் மாதிரி இருக்கும். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் கிரேடியன்ட் கலர்ஸில் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த இதுக்கு வேணால் போட்டுக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் நான் வாங்கின ஷூ. நல்லா இருக்குதா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ரொம்ப நாள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், அண்ட் இப்போ வந்து வாங்கியாச்சு. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், கிட்டே காட்டுறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1350 வந்துச்சு. நல்லாவே இருக்குது. ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அண்ட் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இதுக்கு வந்து அந்த ஷர்ட்க்கு வந்து நல்லாயிருக்கும். எடுத்த 2 ஷர்ட்டுக்குமே வந்து போட்டால் நல்லாயிருக்கும் பார்ட்டி வேர். ஒரு ஷூ வாங்கிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே அந்த பக்கத்து வீட்டில் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாவு உருண்டை செஞ்சு கொடுத்துட்டாங்க அழகாக. அண்ட் இதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதான் சொன்னல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேயே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பலகார ஐட்டம்லேயே இந்த 2 டப்பா ஃபுல்லாக வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்பப்போ நம்ம வந்து உள்ளே கை விட்டு எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். அண்டு இதுவுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வாங்க போயிருந்தேன்ல, அப்போவே போயிட்டு வரத்துக்குள்ளே இவங்க வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அண்ட் இதெல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி மக்களே. அண்ட் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரோஸ் குக்கியும் செஞ்சுருக்காங்க. ரோஸ் குக்கின்னு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். எங்கே ரோஸ் குக்கின்னு சொல்லுவாங்க கேரளாவில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அச்சி முறுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்வீட்டாக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. திறக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கையில் அச்சு விட்டு துரத்திட்டாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து பலகாரங்க தான். ஸோ நம்ம வந்து இதை தான் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து இந்த ரவா லட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அண்ட் அது வந்து அவுட்புட்லாம் இன்னும் காட்டல, ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஆல்ரெடி 30 மினிட்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குலாப் ஜாமுன் நாளைக்கு தான் செய்ய போகிறாங்க, சாட்டர்டே. நாளை மறுநாள் சண்டே அப்படின்றதுனால நாளைக்கு செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ரவா லட்டு இப்போ செஞ்சு முடிச்சிருவாங்க. ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ட் 3ல வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்ட் 3ல பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you all in the next video. Until then, bye from JC Fini. Bye bye. அப்படி சொல்ல மாட்டேன், பார்ட் 3ல மீட் பண்ணுவோம் வாங்க.